பேசின செல்வ பெருந்தகையே இன்னைக்கு மனம் விட்டு அவரால் சொல்ல முடியல. எங்க தலைவர் முடிவு பண்ணிவார் தேசிய இதுவில் அப்படின்ட்டாரு அவர் வந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் 100% பியூரிஃபைடா ஒரு ஏதோ ஒரு தெருவில் நடந்தா கூட நம்ம ஆட்கள் எல்லாருமே எமோஷனல் ஏன் ஆகுறோம். எல்லாருமே நம்ம கட்சி சைட்ல இருந்து பொலிட்டிக்கலுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி வேற பார்ட்டிஸ்ல இருந்திருப்போம். நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் புதுசா இருக்கிறதுனால நமக்கு ஒரு எமோஷனலா இருக்குது. போக போக உங்களுக்கு தெரியும் ஏன் இது மாதிரிலாம் நடக்குது, என்ன இது எல்லாமே நடக்குது வந்து. அண்ணனுக்கும் தெரியும் இது என்னன்றது வந்து நல்லாவே தெரியும். எங்கேயுமே வந்து வாக்கு சதவீதத்தை பத்தி பேசாதவரு இன்னைக்கு முதல் தடவை வாயை திறந்தாரு சேலத்துல. 30% மேல எங்களுக்கு ஒரு இது இருக்குன்ற மக்கள் சக்தி இருக்கும்போது நான் எதை நினைச்சு பயப்படணுன்ற அந்த கான்பிடென்ட் அவருக்கு இருக்குது. நீங்க அதை நோக்கியே போங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் உறுத்தலா இருக்குது வந்து. எப்படி பேசுறதுன்னே தெரியல. எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. என்ன பிஜேபியில நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்த ஒரு மனுஷன் பொலிட்டிக்கலுக்கு வந்ததுனால. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க, டீசென்ட் பாலிடிக்ஸ் மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு உதயநிதி தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது, உங்களை யாராவது பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. நாளைக்கு யூடியூப்ல அது ஒரு விளம்பரம் ஓடும். அவ்வளவுதான் அவங்களுடைய பொட்டன்ஷியல். இனி நம்மள வந்து இந்த கடை அந்த கடைன்னு பேசுற உதயநிதி இன்னைக்கு பேசுறது என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு, கொள்கை எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, அப்படி கத்திக்கிட்டு இருக்கு, இப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு இருக்காரு. பேர சொல்லவே அண்ணாமலை எக்ஸ்போஸ் ஆயிட்டான். வேணாங்க நீங்க ஏங்க எல்லாம் எக்ஸ்பீரியன் ஆனதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. டைம் சொல்றேன் எல்லாரும் இல்ல அண்ணா வந்த பிறகு எல்லா அரசியலும் அப்படியே மாற்றம் நடந்துட்டே இருக்கு. அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு யார சொல்ல ரொம்ப அர்த்தம். நான் கீழே இருக்கும் போதே ஐயோ சாட்டி திருமுறைகள்லாம் பேசுவானே என்ன பண்றதுன்றாங்க மேல. எனக்கு சிரிப்பா தாங்க முடியல கீழே. இன்னுமா அவெல்லாம் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா எனக்கு தோணுதான். அதான் பாத்து எனக்கு ஒரு மாதிரி மண்டை குடைச்சல் குத்துட்டாங்க 10 நிமிஷம். நான் கொஞ்சம் வெளியே உட்கார்ந்து ஓகேவா, ஹோட்டல்ல கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தேன். அதனாலதான் கேளுங்க. அந்த டைம்ல உடனே 2011 வடிவேலு போகும்போது கூட்டம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன விஜயகாந்த் அவர்களை பத்தி அந்த ஆள் பேசாத பேச்சுல கூட்டம் எக்கச்சக்க கூட்டம். எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா ஒரு பையன் ஓட்டு போல. வடிவேல் போன ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன? மக்கள் வந்து நீங்க சொல்லும் போது காதல் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க, கூட்டம் சிரிக்கும் போது சிரிப்பாங்க. அவங்களுடைய மனநிலைன்றது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சொல்றையா, நல்லவன் மக்கள் தான் என்னைக்குமே நிப்பாங்க. அயோக்கியக்கார பசங்களுக்கு என்ன இது பண்ணாலும் அவங்க துணை போக மாட்டாங்க. அவங்க என்ன ஸ்கீம் கொடுத்தாலும் சரி, என்ன விலை நிர்ணயிச்சாலும் சரி, என்ன மாதிரி அஜெண்டா செட் ஆனாலும் சரி, நாம இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல பேசுற அரசியலோட டீக்கல்ல தெளிவா இன்னும் பல மடங்கு அரசியல் பேசுறாங்க. 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தது நம்ம காசியான்னு பேசுறான். படிக்க தெரியாத ஒரு பாமர மக்கள் பேசுறான். 5000 கொடுத்தது ஏன் வீட்டு காசு, இல்ல ஸ்டாலின் கொடுத்த மாதிரி பேசுறேன்னு அவன் வாதத்தை எடுத்து வைக்கிறான். அதுதான் இங்க அரசியல், அதுதான் அந்த புரிதல், அதுதான் இங்க நிலைக்கிற தன்மை. காரணம் என்னன்னா இந்த மனுஷன் வந்த அரசியல். இன்னைக்கு அதிமுக டைம் லைன்லயே இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் அழுதுட்டு பேசிட்டு இருக்காரு. இப்பதான் பாத்துட்டு வரேன் புதிய தலைமுறையில இந்த அமைச்சர். அவர் பேர் மறந்து போச்சு, எனக்கு மொட்டை அடிச்சுட்டு இருப்பாரு, டக்குன்னு மறந்து போச்சு பேர். அவர் பாத்தீங்கன்னா நம்ம கட்சி உதயகுமார், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல உதயகுமார் உதயகுமார். பல பேர் நம்ம கட்சியை விட்டு போயிட்டாங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு. நல்லா அவர் யோசிச்சு போகணும். பல பேர் விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல நீங்க வெளியே அனுப்புனீங்களான்ற அரசியல நீங்க பாக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் எல்லாம் வெளியே போகும்போது அது கட்சி பாட்டில தூக்கி அந்த ஆள் மண்டே அவர் நல்லவரோ கெட்டவரோ அதான் கட்சி விவகாரம். என்ன தான் ஒரு பொதுச் செயலாளரா நினைச்சு நிக்கணும்னு ஒரு ஆள் ஆசைப்பட்டனா தான் இன்னைக்கு கட்சியே காணாம போயிருச்சு வந்து. இன்னைக்கு அவனுக்கு பேசினா லைக் போறத கூட டைம் லைன்ல ஆளா காணும். அந்த அளவுக்கு அது போயிடுச்சு. அவன் எப்படியாவது விஜய கடிச்சாவது நம்ம டைம் லைன் வந்துடலான்னு செகண்ட் டைம் ஒரு அட்டம் பண்ணாங்க. நம்ம ஆட்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதுதான் இன்னைக்கு வந்து அரசியல் போக்குன்றது வந்து எவ்வளவு தெளிஞ்ச நீரோடையா டிவிக்கு பயணிக்குது. ஆனா மத்த கட்சிகள் எல்லாமே எப்படி தட்டி தடுமாறுதுன்றது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த தெளிஞ்ச நீரோடையா நம்ம 720 லிசனரா இல்ல ப்ரோ, எவனோ பாட்ட போட்டு விட்டானுங்க இந்த இவனுங்க. இல்ல ரெண்டு குமரி ஒரே நிமிஷம் கவின் ப்ரோ. அந்த இவன் அந்த இந்த ஐடி ஒருத்தன் வந்தான். ஒரு 3 தடவை அவனை எடுத்து விட்டேன். அப்புறம் ஸ்பேஸ் விட்டு தூக்கி விட்டேன். மொத்தமா வந்து பாட்டை போட்டு விட்டு போயிட்டான். ஸ்பேஸ் எப்படியாவது முடிஞ்சு தொலைட்டான்னு. இவனுங்க அட்ராசிட்டி பெரிய அட்ராசிட்டியா இருக்கியா? இல்ல இப்போ பாஸ் சொன்ன மாதிரி நம்ம வந்து டிஎம்கேவோட பல ஐடிஸை இக்னோர் பண்ணனால இன்னைக்கு எந்த ஐடிக்குமே ரீச் இல்லை. டீ கடை ஐடிக்கெல்லாம் 20 லைக் 30 லைக் வர மாட்டேங்குது. நேத்தே நான் உங்களுக்கு அந்த இது அமிச்சேன், நான் கோட் பண்ணி போட்டது. என் சம்பந்தமே இல்லை. என்னடா 3 மில்லியன் பேஜ் இருக்கு, அவனுக்கு 700 லைக் வருது, எனக்கு 1000 வருதுன்னு. அந்த முடிச்சிட்டாரு. உங்களுக்கு கமெண்ட் பேசுற கேக்குதா இல்லையா குமரி? இல்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த சைக்கோ எல்லாம் இக்னோர் பண்ணுங்க.
இக்னோர் கத்தி பார்த்து சைலண்ட் ஆயிடுவாங்க. தட் இஸ் த ஒன்லி வெப்பன். நீங்கள் இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு ஒரு டோபமைன் கிரியேஷன். இக்னோர் பண்ணீங்கன்னு வைங்க, சைக்கோ மாதிரி பைத்தியம் பிடிச்சி செத்துருவானுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப் ரூட் ஸ்பேஸ் எல்லாம் எவ்வளோ ரீச் இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க இருக்கடம் தெரியாமல் போயிட்டான். அது அவ்வளோ சேம் டெக்னிக் தான். அப்படியே தட்டி விட்டுருங்க எல்லாத்தையும். அடுத்த 60 நாள் திமுகவை தூக்கி சொருகிற வரைக்கும் ஒரே யூனிட்டியோட ஐயா போயிட்டு இப்ப இருக்கணும். ஸ்பேஸ் போட்டது நம்ம ஒரு நோட்டோட ஒரு ஸ்பேஸ் போட்டோம். என்ன போட்டோம்னா, ஐயா டிஎம்கே காங்கிரஸ்குள்ள ஏதோ பிரச்சனையா, 4 பேர் கேள்விப்பட்டீங்களா, என்ன ஏன் சமாச்சாரம் பேசலாம்னு வந்தோம். அது எப்படி திருப்பி விட்டாங்க பாருயா. எனக்கு ஆர்டிபி காஃபி குடிச்சிட்டு இருந்தையா, அந்த காஃபி குடிச்சு இறங்கின ஸ்ட்ரெஸ் எல்லாம் திரும்ப ஏத்தி விட்டுட்டாங்க. நான் அண்ணன் ஸ்டைல ஒண்ணுதாமா சொல்லுவேன். சிஎம் சாருக்கு வந்து கான்பிடென்டா இருக்காதீங்க சார், நல்லது கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது. அவருக்கு சொல்றது அதுதான். நான் கான்பிடென்டா மட்டும் இருந்துடாதீங்க, நல்லது கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது. ஏன்னா கொஞ்சம் நஞ்சமான அட்டிவிட்டியும் கிடையாது நீங்க வந்து, அதனால கான்பிடென்டா இருந்துடாதீங்க சார். ஆனா சொன்ன மாதிரி ப்ரோ, அந்த துண்டை கரைக்கிறதுலாம் காமெடியா இருக்கு ப்ரோ. அதான் சந்திரமுகி டெம்ப்ளேட் தான். கங்கா தன்னைய சந்திரமுகி நினைச்சா நின்னா மாறினா அதேதான் போயிட்டு இருக்கு. வந்து உங்களுக்கு வேற பொழப்பு இல்ல. ஆதிபி பாஸ் எப்படிதான் இந்த டெம்ப்ளேட் அந்த ஆன் டைம்ல வருதுன்னு தெரியலையா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்கயா. இல்ல எனக்கு தெரிஞ்சு பாஸ் அப்படியே 2-3 லேப்டாப் 2-3 போனு இப்படியே சுத்தப்படன்னு நினைக்கிறேன். கடன்னு ஒன்னு எடிட் பண்ணி போட்டுருவாரு. ஐயா நான் திமுக இன்னைக்கு ஒரே மொபைல் ஒரு லேப்டாப், அது ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாம இருக்குது. ப்ரோ அந்த லேப்டாப் வச்சு நீ இந்த அடி அடிக்கிற, அடுத்து யாராவது பக்கத்துல எல்லாமே இல்ல. லைலாமணி இன்னைக்கு இந்த சுபீர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆர்டிபி, நீ ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கும். நீ அந்த வீடியோ மட்டும் பார்த்தனா அப்படி சிரிப்ப நீ. ஐயா இந்த பத்திரிகையாளர் போர்வையில வரானுங்கல்ல, அவருங்களை நம்ம ஆளுங்க இப்ப டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆனந்தஜித் கேட்டாரு ஒரு கேள்வி, நீ பத்திரிகையாளனா இல்ல திமுக காரனா அதை சொல்லு, இங்க முட்டு கொடுக்கலாம் நீ வராத அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆனந்தஜித் ஆரம்பிச்சாரு. அந்த பாயிண்ட புடிச்சு லைலாமணி சுபீரை கிள்ளின்னு கிழிச்சிட்டான். அப்படி சுபீர் இல்ல ப்ரோ, அந்த திமுக காரன் ஒருத்தன். திமுக காரன் ஒருத்தன் சுபீர் தான் ப்ரோ அவன் பேரு, திமுக காரன் இல்லையா? அப்படியா? சரி. ஆமா அவங்க சுபீர் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நீங்க சபீர் அகமத் நினைக்கிறீங்க. சபீர் அகமத் கிடையாது, சுபீர்னு ஒருத்தர் இருக்காரு. சுபீர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னொன்னு வந்து வன்னியரசு இருக்குல்ல, வன்னியரசு ஸ்டேஜ்ல வன்னியரசா வன்னி குரல்ல தெரியல, அவன் பேர் என்னன்னு தெரியல. நீங்க எல்லா மீட்டிங்கும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களை மைக்க பிடிச்சவன போன நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. என்னவோ அப்பதான் சீரியஸா அவனுக்கு ஏதோ இது வர மாதிரி நோட்டிபிகேஷன் பதில் இல்ல பதில தேடணும்ல, அதுக்குதான் ஏஐ மூலியமா. இல்ல லைலாமணி முதல்ல இவரை போட்டு அடிச்சாரா, யாரு நம்பால யாரு யாரு டக்குன்னு மறந்து போதே வன்னி அரசு அந்த ஆளு கொஞ்ச நேரம் பார்த்து ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர் பிஜேபி போட்டு இவங்கள அடிச்சோன்னு அவரு செல்போன் எடுத்து பாக்குறாரு. பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இல்ல பாஸ். அந்த மாதிரிதான் அன்னைக்கு ஆனந்தஜித் பேசும்போது அந்த மாதிரிதான் மஞ்சப்படி எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருந்தான், அப்படியே மூஞ்சி சுருங்குது. இவனுக்கு என்ன பண்ணனு தெரியுமா குமரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்களை பேச விட்டுறது, கடைசியில அந்த மஞ்சப்பொடியை பேச விட்டுறது, அப்புறம் அவனுக்குதான் இன்னும் அடிச்சு போட்ட மாதிரி. முதல்ல ஒருத்தரை பேச விட்டு ரெண்டாவது அடிக்கும் போதுதான் தெரியும் யார் அடிக்கிறாங்க. ஏன் வாய்ஸ் லேட்டா கேக்குதா உங்களுக்கு? இல்ல பக்கா இருக்கும் இவனுக்கு. அதான் சொல்றேன், மொத்தமா வந்து பாட்டை ஏத்தி விட்டு போயிட்டானுங்க. இனி எல்லாருக்கும் பக்கா இருக்கும், தூக்கி போட நிறைய பாட் ஐடி எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குது. ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப சரியான டாமினேஷன் ஆர்டிபி, நம்ம ஆளுங்க போறாங்கல்ல டிபேட் ஷோ. இப்பெல்லாம் டிபேட் ஷோ நல்லா பாக்கலாம். ஆனா பாஸ் சொல்ற ஒரு இது மட்டும் பண்ணிடுறானுங்க, நம்ம ஆளுங்களை ஃபர்ஸ்ட் பேச விட்டுட்டு ரெண்டாவது அவனுக்கு பேசுறானுங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அவனுங்க பேசுறதெல்லாம் எங்கேயுமே கண்டென்ட் எல்லாம் பெருசா சர்க்குலேட்டே ஆக மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் பேசுறத மட்டும் கரெக்டா கிளிப் பண்ணி எடுத்து போட்டுறானுங்க. அதுல எல்லாம் பார்க்கும்போது அதுலயும் இப்ப என்ன தெரியுமா பெரிய சிக்கலாகி போகுது இவனுங்களுக்கு, ஜேர்னலிஸ்ட்காரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியல, திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி முழிக்கிறானுங்க கடந்து
அப்படியே உருட்டு வர்றானுங்க. அதெல்லாம் ஒரு பார்க்கும்போது இல்ல ப்ரோ பத்திரிக்கையாளர்னா சொல்லுங்க. ஒரு பத்திரிக்கையாளர்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு பத்திரிக்கையாளர்னா எனக்கு எந்த கட்சி மேல வெறுப்பும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. அந்த சூழ்நிலை அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கலை யதார்த்தம், அன்னைக்கு என்ன வந்து மக்களுடைய தாட்டு, மக்களுடைய பிரதிபலிப்பா தான் ஒரு பத்திரிக்கையாளன் இருப்பான். திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுனா சொல்லுவான், தாவேக்கா மேலனா சொல்லுவான், ஏடிஎம்கே மேலனா சொல்லுவான். ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா, வெறும் தாவேக்கா மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் போர் மேலயும், சமூக ஆர்வலர் என்ற போர் மேலயும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. வந்து அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த திங்கிற சோறு இறங்குறத கூட எனக்கு உண்மையிலே புரியல. வந்து உங்களுக்கு தாவேக்கா மேல விமர்சனம் இருக்கு, அதே நேரத்துல திமுக மேல ஒரு விமர்சனம், ஒரு பத்திரிகையாளரை வீடியோ கேமரா கொண்டு ஒரு ஆள் தாக்குறான். நீங்க அந்த ஆள் மேல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலன்றான். அவனையும் அடிச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் கேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த அதான் நம்ம அளவுக்கு லயலா மணி கேட்டாப்ல ப்ரோ. அப்படியே முழிக்கிறான். ஏயா உங்க 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 உங்களை சார்ந்த ஒருத்தர்யா, அவருக்கு கூட நீங்க குரல் கொடுக்காம இவ்வளவு இவ்வளவு வேகமா வந்து அரசுக்கு முட்டு கொடுக்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், உன் கூட உனக்கு நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வரப்போறான். அவன் கூட நிக்கிறது கூட நீங்க இவ்வளவு ஹெசிடேட் பண்றீங்களே. எனக்கு ஒரு டவுட், யாரா கிளியர் பண்ணுங்க. நான் பார்க்கல. இந்த பத்திரிகையாளர் சங்கம் எதனா அதை கண்டிச்சு அறிவிப்பட்டது நீங்க யாரா பாத்தீங்களா? பத்திரிகையாளர் சங்கம், செய்தி தொடர்புள்ள சங்கம் எதனா அறிவிப்பட்டு நீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு ஊர்ல போராட்டம் பண்ணானுங்க ப்ரோ. போராட்டத்தை விடுங்க, கொடுத்த அறிக்கை போராட்டம் வந்து மக்களுக்கே தெரியல. நான் அறிக்கையே கண்ணில் படல. யாராவது பாத்தீங்களா எங்கேயாவது? ஏன்னா நான் பாக்கல. நானுமே பாக்கல. நோட் பண்ணலையா விடவே இல்லையான்னு தெரியல உனக்கு. ஏன் இதை நான் சொல்றேன், ஏன் இதை சொல்றேன்னா, டிஜிட்டல் சங்கம்னு ஒரு ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இந்த பணியூர் நம்ம ஆபீஸ்ல வாட்ச்மேன் நினைக்கிறாங்க, அவனுங்க விடுறான ஒரு அறிக்கை. ஆனா மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு நேரடியா வந்து அரசியல்வாதிகளை சந்திச்சு அவங்க கிட்ட பேட்டி எடுத்து விமர்சனங்களுக்கு மக்களோட கேள்விகளையும் கேட்கக்கூடிய நேர்மையான ஒரு சில பத்திரிகையால இருக்கிற இந்த காலத்திலயும் கூட ஆளார சங்கத்தை எடுத்து கேள்வி கேட்க முடியல. கரூரையே வந்து பாத்தீங்கன்னா வின்னர் படத்துல ஒரு ஊர் வருமே, அந்த ஊர் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஐயோ அந்த ஊரா பேட்டி எடுக்க போனா அவ்வளவுதான்பா கல்லால தூக்கி அடிப்பாங்கன்ற அளவுக்கு நிலைமை உருவாக்கி வச்சுட்டாங்க. இந்த ஆட்சி அவ்வளவு அவல நிலையில இருக்கும்போது இவனுங்க எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு தோணுது. ஆர்டிபி இப்ப தெரிஞ்சு நம்ம அனந்தாயா முதலமைச்சரு, அனந்தாயா மொத்த பேர் இவரை முடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் பயங்கர பக்கா இருக்கு. எதுவும் கட்டாச்சுன்னா சொல்லுங்க யாருக்கும். சாரி ப்ரோ, காட்டுது மேல தெரியுமோ? அது தெரியல. அது எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ண முடியல நிறைய. சரி அதான் பாஸ் ப்ரோ, நீ சொன்ன மாதிரி இவனுங்களுக்கு இப்ப நடுவில் வந்து நம்ம 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 அண்ணன் இங்கிட்டு நம்ம ஆட்கள் வந்து மேடையில ஏறி மக்கள் மத்தியில, அதாவது இவனுங்க வந்து 2 ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காந்துக்கிட்டு வானத்துக்கும் பூமியும் குதிச்சானுங்க. அப்பெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. இப்ப இந்த மாதிரி மக்கள் மன்றம், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சபையில வந்து உட்கார வைக்கும் போது தேஸ் அவனுங்க எக்ஸ்போஸ் ஆகிற விதம்னா கிளாசிக் ஆஃப் மூமெண்ட்ஸ் ப்ரோ. ராயெல்லாம் என்ன எக்ஸ்போஸ் ஆகிறானுங்க. அவனுங்களுக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. தெரியுது, ஐயோ நம்ம இவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமா இருக்கமே அவங்களோட ரியாக்ஷன்லேயே நமக்கு புரியுது. இருந்தாலும் என்ன, நம்ம ஆட்கள் பாரபட்சம் இல்லாம எந்த தயவு தர்சனை காட்டாம அட்டிக்கிற அடி அதே ஆர்டிபி. நீங்க ஒரு நல்ல கட்சி சார்பா பேசுறீங்கன்னா நீங்க வெக்கமெல்லாம் பேசலாம். திமுகக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா மக்களையும் மிதிப்பாங்கிட்டு தான் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த போர்வையில வந்து உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா வந்து திமுக ஆதரவாளர்னு போட்டு உட்காந்துக்க வேண்டியதாங்க. என்ன பல கட்சி மாறினவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாளைக்கு தாவை கட்சி ஆரம்பிச்சா தாவைக்கு ஆதரவாளர் போட்டு உட்காந்துங்க, நம்ம சவுக்கு சங்கர் மாதிரியே. ஐயா எவனோ ஒருத்தன் சும்மா பாட்டை போட்டு விடுறான் ஐயா, 1000க்கு ஏத்தி விட்டான். அட கம்நாட்டி பையல. இல்ல ஆர்டிபி டென்ஷன் நீ கூலா பேச நடத்திட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல, தன்னால ஒரு 10 நிமிஷம் போயிடும், பேச விடு. பாட்டு போடுறீங்களோ அது முக்கியம் இல்ல, வந்து மறக்காம ஓட்டு போடுங்க. தாவைக்கா ஓட்டு போடுங்க, கொத்தடிச்சு வெடி வச்சு விடுங்க. ஓட்டு கேட்கல, அந்த பாட்டு போட்ட February 14 அதுமா பாவம் 2 பேருக்குள்ள இருந்து காதல் முடிஞ்சு போச்சு போல இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அதுமா கொளுத்தி விட்டானுங்க. இது எங்க போய் முடியும்? நம்ம பசங்க இல்ல அதான் வெளியே இருந்து பாக்கும்போது நீங்க போடா அப்படிங்கிறானுங்க, உள்ள கதவை மூடிட்டு கால விழுறானுங்க, ஐயா போயிடாதீங்கய்யா. இல்ல எங்களோட அது மட்டும் இல்ல, அவங்களோட 50 கொள்கை முழக்கம் பாத்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான், மாநிலத்துல சுயாட்சி தானடா, சுயமா நின்று ஜெயிச்சு காட்டுங்கடா பக்கத்தவனுங்களா அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, பயங்கர பக் இருக்கு ஸ்பேஸ்ல.
யாரும் வந்து ஒரே ஒரு கட் விஷயம் மட்டும் ஆயிடுச்சுன்னு பேச விட்டுருங்கய்யா. சரி சொல்லு. ஐயா ஐயா இல்ல அதுக்கு ஆக்சுவலா நேற்றுக்கு இவரு பெரியவர் வந்து அவரோட டிசிஷனை ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் எங்களோட ஃபைனல் டிசிஷன் சொல்லிட்டாரு. ஓகேவா? இதை வந்து நாட் அக்செப்டிங் ஃப்ரம் காங்கிரஸ் சைடு. ஸோ அதனால அவங்க இறங்கி ஒரு வேலையை பார்த்துட்டதான் இன்னைக்கு மாணிக்கம் தாகூரை வச்சு அவங்க லெவல பேசினது. இன்னைக்கு இல்ல ப்ரோ, இவரு நான் என்னுடைய ராகுல் புரிதல் என்ன குமரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்ஸ்பிரசிலாம் ஐ டோன்ட் நோ ரியலி வாட்ஸ் ஹேப்பனிங். பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து காங்கிரஸோடைய குரல் வந்து மாணிக் தாகூர் வாஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டிங் கிரவுண்ட் இருக்க கேடர். இது ஆர்பி ப்ரோ ஏன் சொல்றேன், பேசுறது கேட்கல. இல்ல அவர் வந்து அந்த கேடர்ஸோடைய குரலை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த மாணிக் தாகூர் பேசுனது போக அந்த மதுரை வடக்கு மாவட்ட அந்த பொறுப்புல இருக்கவர்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ கேட்பாங்க. அவரும் அவ்வளோ தெளிவா அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. சரி, நான் எங்களுக்கு கிரவுண்ட்ல இது தேவைப்படுதுங்க. அதான் சொல்றேனே, இதை வந்து நம்ம எப்படினாலும் அரசியல்ல எதை எதுனாலும் கோர்த்து பார்க்கலாம், எதை எதுனாலும் சேர்த்து பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட்டுக்கும் நல்லது, காங்கிரஸ் கட்சிக்கும் நல்லது. வெறும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவனுங்க இப்ப பண்றது. சரி ஓகே, இது வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். யாரும் வந்து இனிமேல் இந்த காங்கிரஸ் இந்த டிஎம்கே பத்தி பேச விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் அட்ரஸ் பண்ணிக்கலாம். அதிபி இந்த ஷாலினி வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சொன்னாங்க, அதை பத்தி பேசவே இல்லை அதிபி. நம்ம அதை அப்படியே இதுல கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சி மேல வைக்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்ம ஒரு ஒரு மக்கள் சந்திப்புலயும் இல்ல நம்மளோட மாநாட்டிலையும் இன்னைக்கு நடக்கிற ஒரு ஒரு பொதுக்கூட்டங்களையும் இவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த ரியலா கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா, இப்ப உங்களுக்கு புரியுதா? நான் கூட சொன்னேன் அதிபி, நீங்க அங்க போயிட்டு ஒண்ணுமே இருக்காது அதிபி, அண்ணன் ஒரு பேர் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? தளபதின்னு சொன்னாச்சுன்னா அங்க அங்க ஒரு வைப் வேற மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். அதை அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க பாத்தீங்களா? அண்ணனுடைய ஒரு ஒரு பேச்சையுமே இன்டராக்ஷன் நடந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மைக்கு கட் ஆகும், இல்லைன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாஸ் விடுவாரு. அந்த பாஸ் எல்லாமே அங்க இருக்க ஆடியன்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். புரியுது? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இன்டராக்ஷன் கேள்வி மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாருன்னா அங்க இருக்க மொத்த க்ரௌடும் அவர் கேட்கறதுக்கு அப்படி ஒரே மாதிரி ப்ரோ. அந்த இடத்துல அண்ணன் இருந்தாலே அதிபி அந்த வைப்பே மாறிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இப்படி சோர்ந்து போய் இருப்பாங்க. ஓகேவா? நான் தான் அந்த இதுல சொன்னேன்ல, இந்த மாநாட்டுக்கெல்லாம் போகும்போது வந்து ஓகேவா, அந்த மதுரையில அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு. ஒரு 3:30 3:45 அப்புறமா 4 மணி அண்ணன் அந்த ஸ்டேஜ்ல ஏறுற டைமுக்கு அந்த கிரௌடோட எனர்ஜியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நான் வீடியோல அப்புறம் தான் பார்த்தேன். ஓகேவா? அண்ணன் பேசின அந்த ஸ்பீச் விஷுவல்ஸ் எல்லாம் டிவில பார்க்கும்போது என்டையர்லி வித்தியாசமா இருந்துச்சு. அங்க ஃபீல்டுல அங்க சவுண்ட் கேட்குது, சைட்ல இருக்க டிஸ்பிளேஸ்ல வந்து அண்ணனோட ஸ்பீச் இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடம் ப்ரோ கிட்டத்தட்ட 9:30 உள்ள போன டிபி அண்ணா எத்தனை மணிக்கு வந்தாரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது வரைக்கும் சும்மா வெளியே போயிட்டு வருவோம், தண்ணி குடிச்சு வருவோம், அதுதான் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் ஒரு சின்ன சோர்வு இருக்கும், யாரா இருந்தாலும் ஒரு சோர்வு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்த அப்புறமா அந்த கிரௌட் ஒரு எரப்ட் ஆச்சு பாருங்க. ஐயோ, இன்னைக்கு இவங்க சொல்லும் போது திரும்ப அப்படியே அந்த மலரும் நினைவுகள் மாதிரிதான் மாறிடுச்சு. ஏன்னா மாநாட்டுக்கு உள்ள போகும்போது சாலினி நாங்க எல்லாரும் ஸ்பேஸ்ல உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு அங்க பசங்களோட பாட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க எல்லாம் ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே போயிட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கரெக்டா அதை பேச முடியல, இருக்காங்களான்னு தெரியல. அந்த இன்ட்ராக்ஷன் ப்ரோ, நீங்க எந்த கிரவுட்லயுமே அண்ணனுக்கு இருக்க மாதிரி இன்ட்ராக்ஷனோ அந்த ரிப்ளையும் கிடைக்கவே கிடைக்காது. குமரி கேட்கும் அந்த ஒத்த பதில் வருது. குமரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க தானா வர இது குமரி. தளபதியோட தீவிர தொண்டர்கள் மட்டும் இல்லாம உண்மையான பாசமா வருது. நீங்க 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அட்டென்ஷன்ல யூனிஃபார்ம் சாரி இப்ப பழக கொடுத்தீங்கன்னா அப்படிதான் வந்து நிப்பாங்க. இது வந்து உண்மையான இப்போ அவரு பேசுறதை விட அவரு ஏன் இன்டராக்ட் பண்றாருன்னா நம்ம கூட வந்தவங்க தொண்டர்கள் அவங்களும் ரியாக்ட் பண்ணணும், அவங்களும் பண்ணட்டும் அப்படின்றதுதான். ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப பேச முடியாது, பார்க்க முடியாது ரெகுலரா. அதனால அவர் பாஸ் அவுட் எல்லாம் பண்றாரு. இது மாதிரி எந்த தலைவர் முதல்ல கேள்வி கேட்டா முதல்ல பதில் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நேத்து அவருக்கு சொன்ன அந்த உறுதிமொழிய அங்க இருந்த எல்லாருமே சொன்னாங்க. அதெல்லாம் அதுவும் அந்த இது வந்து அந்த டிபிலாம் அந்த இது சவுண்ட் டிபின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்பீக்கரை விட ரொம்ப அதிகமா இருந்தது ரியல் வாய்ஸ்ல.
ஐயா நீ சேப்பாக்குல போறத விட எல்லாம் நம்ம கிரௌட் எல்லாம் ரொம்ப மேசிவ் ஐயா. நமக்கு டிபி வச்சு இங்க அளக்குறது இல்ல இல்ல. அததான் மத்தபடி வந்து இதுல ப்ரூவ் பண்ணாங்களே உங்களுக்கு மலேசியால, அது தெரியுமா இல்லையா? ரெக்கார்ட் பண்ணாங்களே. அதை பிரேக் பண்றாங்களா? ஐயா பிரேக் பண்ணிட்டாங்க, பிரேக் மலேசியா பண்ணிட்டாங்க. வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அது அந்த ஓரா இருக்கலையா கடவுளே, கத்தி கத்தி ஆஹ் எல்லாருக்கும் இதுதான் சொல்ல தொண்டையெல்லாம் வந்தேன். கம்மிட்டு தெரியுமா? எம்எஸ் ஒரே ஆர்டிபி நீங்க எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணனோட ஆறான்னு எழுதுறீங்க ஆர்டிபி. அண்ணன் இருக்க இடத்துல போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிரவுட் எரப்ஷன்ல இருக்க ஆறாலாம் பார்த்தேன்னா ஐயோ அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல ஆர்டிபி. தம்பி காமா இருப்பாரியா அந்த மனுஷன். நான் சொல்லுங்க தம்பி நான் விக்கிரவாண்டி மாநாடுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன். யா நான் இருந்தாலும் பார்த்துட்டு ஓகேயா நீங்க சொல்றோம்ல, அதாவது நாங்க சொல்றோம்ல எடுத்து. அதாவது மதுரையில உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டில திணறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நீ சொன்னதா அதேதான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். எனர்ஜி டவுன் எடுத்துட்டு வந்து தண்ணி கிண்ணி எல்லாம் காலி. உள்ள இருந்ததோட குமரி நான் வெளியே வந்து பார்த்தேன் ஒரு ஜனத்தை அந்த மைதானத்தை விட்டு வந்து பார்த்தா வாய் அடிச்சு போயிடுச்சு எனக்கு. என் லைஃப் டைம்ல நான் அப்படி ஒரு கூட்டத்தை எந்த கட்சி இதுல நான் பார்த்தது இல்ல. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மீட்டிங் நான் போயிருக்கேன், அங்க பார்த்தேன். அதை விட பல மடங்கு இருந்தது விக்கிரவாண்டி. இதுல வந்து பார்த்தா தண்ணீர் வச்சு பல கிலோமீட்டர் நான் நடந்தே போனேன். என்ன சொல்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது வந்து ஒரு கடவுளை பார்க்க ஒரு பாத யாத்திரை போயிட்டு அந்த கடவுளுக்காக பல மணி நேரம் நின்று ஒரு தரிசனத்தை இது பண்ணிட்டு அந்த திருப்தியோட ஒரு வீட்டுக்கு வருவோம்ல, அந்த மன நிம்மதியோட வருவோம்ல. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன். அது மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி அவரை பார்த்து என் கண் எதிர்க்க பார்த்த குமரி வயசானம்மா நடக்க முடியாதம்மா அந்த மாநாட்டை வந்து பார்த்துச்சா. வண்டி வந்து பல கிலோமீட்டர் தள்ளி வந்து நிப்பாட்டி இருந்தாங்க, எங்கேயுமே இடம் கிடையாது, அனுமதி இடத்துல தான் நிறுத்திருந்தாங்க. அந்த அம்மா வயசான அம்மா, வயசானவங்க எல்லா அம்மா எல்லாரும் வந்து குழந்தையோட வந்ததெல்லாம் பார்த்தேன். வந்து இவனுக்கு பார்த்துட்டு எனக்கு என்னன்னே தெரியல. அது வரைக்கும் தண்ணி இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருந்தோம் நாங்களாம். வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எங்களுக்குள்ள விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த மீட்டிங் அவர் வந்து ஏரியா அந்த அந்த ரேம்பாக் வந்தாரு பாரு, இந்த பரிதாபங்கள்ல பண்ணுவான் இல்லையா கோபி சார் ரியாக்ஷன், அப்படின்னு அது மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே அப்படி இருந்துச்சு. அப்படியே தக தக தகன்னு ஆளு மின்னுனாரு. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தா அவரை. அதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை நேர்ல. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தா அப்படியே மின்றாரு மனுஷன். அதுக்கு முன்னாடி பாட்டு வேற போட்டாங்க, நம்ம வாழ்ந்து எல்லா தத்துவ பாடல்களும் கலந்த மாதிரி ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டாங்க. வைபு ஏறுது. மொத்த பேர் இந்த துண்டை இன்னைக்கு சுத்துறானுங்க, நம்ம பசங்க அன்னைக்கே சுத்துறானுங்க. பயங்கரமா ஒருத்தர் கூட எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, இப்படி பண்ண அப்படி பண்ண எங்கேயுமே கிடையாது. பசங்க பொண்ணாட்டம் இருந்தாங்க. இப்ப இவங்க ஷாலி சொன்னாங்கல்ல, நல்லா கண்கூடா பார்த்து லேடிஸ்க்கு அவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. உள்ள வர ஒரு பொண்ணுக்கு கூட ஒண்ணு கூட இது இல்லை. அவங்க என்ன தேவை அவங்களுக்கு தனியா ஓடி ஓடி பசங்க அவன் குடிக்கலனாலும் லேடிஸ்க்கு தேடி தேடி கொடுத்தான். அவங்களுக்கு தனியா ஒரு காலம் முடிச்சு கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லா பாய்ஸ், அண்ணனோட ரேம்பாக்கு லெஃப்ட் சைட்ல நாம ஃபுல்லா, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய காலம் ஒதுக்கி இருப்பாங்க. அசந்துட்டேன். மதுரையே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என் வாழ்க்கையில லைஃப் டைம்ல மறக்க முடியாது விக்கிரவாண்டி தான். நான் ஒத்துக்கிறேன் பாஸ். இப்போ நீ அதை வச்சு பட்டிமன்றமே நடத்தலாம் குமரியே, மதுரையா விக்கிரவாண்டியா இல்ல பாஸ், நான் ஒத்துக்கிறேன். நீ மதுரையை கம்பேர் பண்ணனா விக்கிரவாண்டியோட மாசு வந்து அது வேற மாதிரி. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னொன்னு சொல்றேன், இன்டர்ப்ட் பண்றது சாரி, நான் கொஞ்சம் முடிச்சிடறேன். அந்த இதுவரை நீ ஆரம்பிச்ச உடனே எனக்கு தாங்கல. இன்னும் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட ஓகே ஆனா அந்த பூரிப்புல இருப்பானுங்களே பசங்க, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. வந்து நீ சொன்னதுனால சொல்றேன். நான் என்ன பண்ணேன், அவர் வந்து ரேம்பாக் முடிச்சிட்டாரு குமரி. ஒரு ரேம்பாக் முடிச்சுட்டு இதுக்கு போறாரு, நிர்வாகிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம உடம்பு காட்டுது, டே நீ பல மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கிற, இது இது யூரின் பாஸ் பண்ணாம இருக்கிறடா அப்படின்னு உடம்பு காட்டி கொடுத்துருச்சு அவர் போன உடனே. அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி அடிச்சு பிடிச்சு வெளியே வந்து இது வாங்கிட்டு தண்ணி குடிக்கிறேன். இது பண்ணிட்டு எனக்கு ரெண்டு மனசா இருக்குது, இப்பயே கிளம்பி போயிடலாமா வேணாமான்னு கொஞ்ச நேரம் நின்றுகிட்டே இருக்கிறேன்னா, நிர்வாகிகள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களா. வந்தாரு அந்த பாம்பு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாரு. இந்த பாம்பு இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பு மேட்டர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த குழந்தை பாம்பை பார்த்து சிரிக்கும் பயப்படாம, இன்னும் என் கண்ணில் அது அப்படியே நிக்குது. அவ்வளவு நேரம் எல்லாருமே பாத்தீங்கன்னா டிராவல்ல இருந்தவங்க, இவர் பேசுறாரு மொத்த ஜனம் அந்த ஸ்டேடியத்தை நோக்கி ஓடிச்சா. இப்படி எல்லாரும் அப்படியே அங்க கலைஞ்சு அவங்க தண்ணி குடிக்கிறீங்க அவங்களோட வேலை, சில பேர் வெளியே கிளம்புற மாதிரி மோட்ல இருந்தாங்க. மொத்த பேர் அப்படியே நோக்கி ஸ்டேஜை நோக்கி ஓடி இருந்தாங்க. போலீஸ்காரர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு, அவர் பேசுறத பார்த்து அவர் குதுகலிக்கிறாரு. அவர் பண்ற விமர்சனம், அவர் பேசக்கூடிய அந்த வே ஆஃப் அந்த ஸ்பீச், அந்த இது அந்த தாட், அரசியல் அவர் இருக்கக்கூடிய நம்பிக்கை,
அரசியல் அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி பேசிருக்காரு ஒளிவு மறைவா. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புல் அரிச்சிருச்சு. சுத்தி இருக்கிறவன் அப்படியே மொத்த பேர சிலையானா. அவர் சிரிக்கும் போது சிரிக்கிறாரு, அவர் கோஸ்பம்ஸா பேசும்போது எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி இருந்தது பாரு. அப்படியே வந்து என்ன சொல்றது, அது எதோட எனக்கு வந்து இணைச்சு பேசுறது எனக்கு தெரியவே இல்ல. அப்படி ஒரு ஏக்கம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். விக்ரவாண்டியெல்லாம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் நடந்து போனதும் இல்ல. அவ்வளவு ரிஸ்கா எடுத்து நான் எதையுமே பண்ணதே இல்ல. அண்ணன் ஒருத்தருக்கோசரம் தான் பண்ணேன். அதெல்லாம் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அது மொத்தத்தையும் மறக்கடிச்சேன். ப்ரோ அந்த தளபதினு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த கவுடு அண்ணன் வந்திருக்கவே மாட்டாரு, ஸ்டேஜ்ல ஒண்ணுமே நடந்திருக்காது, கிரவுண்ட்ல சும்மா அங்கங்க உட்கார்ந்துருப்பான கூட்டமா. தளபதினு ஒரு வார்த்தை சொன்னதும் ஒரு எரப்ட் ஆகும் பாருங்க ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ சத்தியமா சொல்றேன், நீங்க போனாதான் ஃபீல் ஆகும். இங்க நீயே சொல்லு பாஸ், ஆன்லைன்ல இருக்கவனுங்க பேசுற பேச்சுக்கும் இந்த ஃபீல்டுல நம்ம பசங்க வந்து இறங்குறானுங்கல்ல இந்த மாநாட்டுக்கெல்லாம், அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லு பாக்கலாம். ஐயா இதெல்லாம் 10% கூட நிக்காதியா நம்மலாம். நானே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஐடி விங் மீட்டிங் கூட்டுறாங்க. அப்பெல்லாம் யாருக்கும் இதுக்குள்ள பொறுப்புலாம் போடல. அவன் போய் பாக்குற ஈசிஆர் சரவணன் இருக்காருல்ல, அந்த பதாகை எல்லாம் அவரே கட்டிட்டு அங்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஒரு தர மாதிரி உட்காந்துட்டு 10 பசங்களோட உட்காந்து டீ குடிச்சுருந்தாரு. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இருக்கிறதுக்கு கை தட்டினா 100 பேர் வந்து நிப்பேன் இடத்துக்கு. ஆனாலும் தன்னுடைய பொறுப்புன்றது வந்து பெரிய தலைமை பொறுப்பு கிடையாது. நான் எல்லாரோடய சேர்ந்து வேலை செய்யணும், சக ஆட்களோட நானும் இருக்கிறோன்ற அந்த தன்மைன்றது எங்க வந்துச்சுன்னா நம்ம தலைவர்கிட்ட இருந்தே வந்துச்சு. என்ன விஜய் அவர் கையில பை தூக்கின்னு போனா பெரிய ஆளா, கொடை பிடிச்சின்னு போன பெரிய ஆளான்னு சில அறிவாளிகள் கேட்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் கேட்கலாம். ஆனா அந்த தன்மைன்றது தனக்குள்ள ஒருத்தருக்கு உதிக்கணும். ஏன்னா எத்தனையோ அமைச்சர்கள் தன் செருப்பு காலை மாற்றத்துக்கு வந்து ஒரு அஸ்டண்ட் வச்சு பார்த்திருப்போம். என்ன கல்லு தூக்கி அடிப்பாரு திமுக அமைச்சர் ஒருத்தர், பால்வளத்துறை அமைச்சர் பண்ணாரு. ஒரு உதவியாளர் கூப்பிடறதுக்கு சேர போறதுக்கு திட்டுவாங்க. அப்படி மக்களையே கீழ்த்தனமா நடத்திலாம் நம்ம பார்த்துருவோம். என்ன பேரளவலி போறியா, இந்த ஜாதியா நீ, ஓசி, எத்தனையோ அவதூறான சொற்கள் அதெல்லாம் பேசணும். இந்த இதுக்கும் இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் அப்படி இருக்கிறாங்கன்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். உனக்கு எனக்கு அவசியமே இல்ல கோகுமரி. இப்ப நான் டிவி கூட்டத்துக்கு போறோம்ல, அவங்க இருக்கலாம், நாளைக்கு அவங்க எம்எல்ஏ ஆக போறாங்க, அமைச்சரோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அரசியல் இருக்கலாம், அதுக்காக அவங்க நடிக்கிறாங்க கூட வச்சுக்கியா. உனக்கு எனக்கு என்ன அவசியம் இது? அந்த கூட்டத்துல வந்து ஜென்யூனா நடந்துக்கணும்ன்றது வந்து ஒரு தொண்டனா. காரணம் நம்ம கட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கணும். ஏன்னா ஒரு லேடிஸ் எப்படி நடத்துறாங்க ஷாலினி சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் அடிக்கடி பார்த்தவன்றலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விக்ரவாண்டி மாநாடும் காட்டிருச்சு, இந்த ஐடி விங் மீட்டிங் போனோம் அங்கேயும் காட்டிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருந்தாலும் லேடிஸுக்கு தான். என்ன ரொம்ப வயதானவர்களுக்கும் லேடிஸ்க்கும் நம்ம எவ்வளவு சொல்லுவோம் வராதிங்க அப்படி அதே மாரி இவர் மேல இருக்க அன்பால வருவாங்க. அவங்களுக்காக பசங்க அப்படியே வழி விட்டுறானுங்க. அவனுக்கு என்ன அர்ஜென்ட் இவனை சொல்றாங்க ரசிகர்கள் அப்படி இப்படின்றானுங்க. சத்தியமா பசங்க அந்த வெறி எல்லாம் கிடையவே கிடையாது. அவனுங்க அப்போ அன்புன்றது வந்து அண்ணன் என்ன சொல்றாரோ நில்லுனா நிக்கிறானுங்க, உட்காருனா உட்காடுறானுங்க. ஒரு டைம் சொன்னா அப்படியே கருவேப்பிலை மாதிரி பிடிச்சிக்கிறானுங்க பசங்க. கற்பூர புத்தி. அண்ணன் எங்கேயுமே லேடிஸ்க்கு எல்லாம் அப்படி வழி விடுங்கப்பா, அப்படி வழி விடுப்பா எங்கேயுமே நோட்டிஃபை பண்ணதில்லை. நம்ம கட்சி என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிப்பட்ட அரசியல் செய்யணுன்றத அண்ணன் என்னைக்கு வந்து பயணத்துல ஸ்டார்ட் பண்ணாரோ அதை இன்னைய வரைக்கும் தொண்டர் கடைகோடி தொண்டர் வரைக்கும் கடைபிடிக்கிறான். ஆனா இங்க ஒரு கட்சியோட தலைவரா இருந்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேசிட்டு இருக்கானுங்க. அவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறானுங்க மத்த கட்சிகள். அப்படிப்பட்ட பேச்சாளர் வச்சுட்டு அவார்டு கொடுக்குறானுங்க. இது எல்லாருமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா மக்கள்? இதுதான் இந்த ஜென்யூனிட்டி தான் இவரை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகுது. அதை பொறுத்துக்க முடியாம தான் இவனுக்கு என்னென்னவோ நெரட்டிவ் செட் பண்றானுங்க, என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. 72 நாள் பிளாக் டிக்கெட் அது இதுன்றானுங்க. ஃபீல்டுல ஒர்க் ஆகலையே கண்ணா. ஃபீல்டுல ஒர்க் ஆனா நாங்க பதட்டத்துல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், அது வெளிப்பாடுகள் இருக்கலாம். அவர் சந்தோஷமா ஒரு ஓரமா கலாய்ச்சி விட்டு போய்கிட்டே இருந்துடுறாரு. அதனால மக்கள் மத்தியில் எடுப்பாடுல அவர் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல, மக்கள் நம்மளோட இருக்கிறாங்க அந்த ஃபீல்டு எனர்ஜி அவர் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு ஒரு குழந்தை வரைக்கும் டிவிக்கு போய் சேர்ந்துக்குன்னா அந்த மாதிரி எந்த கட்சியும் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்லையா. ஒரு கட்சியோட கொடியை வச்சு குழந்தைகளை வாங்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். கல்யாண வீட்டுல டிவிக்கு செலிப்ரேஷன் பண்ணி ஆடுது, கல்லூரி இதுல பண்றாங்க, பொங்கல்ல வீட்டு கோலமா இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து திமுக செலவழிச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்க இங்க எல்லாமே தான அன்பாலையும் ஒரு நம்பிக்கையால நடக்குது. இதுதான் ஒரு கட்சி 2 வருஷத்துல பண்ணது வந்து மிகப்பெரிய சாதனைன்றத நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல தலைவரா தேர்ந்தெடுக்க விஜயகாந்த் சார் கூட வந்துருக்காரு. அவர் நல்ல தலைவர். மக்களுக்கிட்ட அந்த சமயத்துல ஒரு நல்ல பேரா கெட்ட பேரான்றது விட்டுருவோம்.
அந்த மக்கள்கிட்ட ஒரு குழந்தை வரைக்கும் கூட போய் ஒரு கட்சி சேருதுன்னு வெறும் சினிமா நட்சத்திரம்ன்ற பேரால கிடையாது. அவர் சம்பாரிச்சு அந்த நல்ல பேர், அந்த நல்ல மனசு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்த தலையாய பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இந்த தமிழக மக்கள் கூட தான் நின்றுட்டாரே தவிர